கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் என்ன பார்த்துருக்குறீங்க? 1 2 3 4 5. நீங்கள் என்ன பார்த்ததே இல்லையா? இந்த விதமாக அந்த அக்கா பச்சை சுடிதார் போட்டுக்கிறீங்களே, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர், அவங்கள பாருங்களேன். என்ன நீங்கள் பார்த்ததே இல்லையா? அவங்க எங்கள் அம்மா. எல்லோரும் எத்தனை பேர் என்ன பார்த்துக்கிறீங்க கை தூக்குனா ஒரே ஆள் தூக்காதுங்க, அவங்க தான். ரொம்ப வருத்தமாக இருக்குது சகோதரி. திரும்ப திரும்ப கேட்டேன், பார்த்துக்கிறேன் கை தூக்குன்னா அவங்க தூக்கவே இல்லை. சரி, தாயாரும் இந்த இடத்துல வேறொரு வேலையாக வந்தார்கள். அப்படியே இந்த இடத்துல வருவதற்கு கடவுள் கிருபை செய்தார். ஒருவேளை அறியாதவர்களுக்கு நான் சிஎஸ்ஐ பேராயத்தில் நற்செய்தி பணியாளராக கடந்த 18 ஆண்டுகளாக ஆண்டுடைய நாமத்தை பறைசாற்றுகிற அறியாத இடங்களுக்கு அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ரட்சிப்பையும் அவருடைய சுவிசேஷத்தையும் அவருடைய சபைகளையும் கொண்டு சேர்த்து அவர் பாதத்தில் அர்ப்பணிக்கிற பணிகளை செய்வதற்கு என் தேவாதி தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த 19ஆம் ஆண்டில் கூட இந்த பகுதியில் உங்களோடு நிற்பதற்கு அவர் உதவி செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பை அருளின, இதை பொறுப்படுத்தி நடத்துகிற தகப்பனாருக்கும், அழகாய் இந்த இடத்திலிருந்து நம்மை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி நம்பி அவர் துதியை சொல்லுவதற்கு முன்குறித்த ஜனக்கூட்டங்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி அவர் துதியை சொல்லுவதற்கு இங்கே உதவியாக இருந்த துதி ஆராதனை ஏறெடுத்த சகோதரிக்கும் சகோதரருக்கும் அமர்ந்திருக்கிற ஐயாக்களுக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் யோசுவா இப்படியாய் சொல்லுகிறார். எடுத்தவங்க வாசிக்கலாம். போதுமா? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஏன் இந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும்? யோசுவா ஜனங்களை பார்த்து, நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் மத்தியிலே உங்கள் வாழ்விலே நாளை அற்புதம் நடக்கும் என்று சொல்லுகிறார். எதையெல்லாம் பரிசுத்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது? ஒருவேளை விபச்சாரம் செய்யக்கூடாது. விபச்சாரம் பரிசுத்தத்திற்கு விரோதமாய் இருக்கிறது. மதுபானம் குடிக்கக்கூடாது. மதுபானம் வழியை தவறான வழிக்கு கொண்டு செல்கிறது, பரிசுத்தத்திற்கு விரோதமாகிறது. இப்படி பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலும் அது பரிசுத்தத்திற்கு விரோதமாய் மாறுகிறது என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பரிசுத்தத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் எதையெல்லாம் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எடுத்தவங்க வாசிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, ஐயா என் வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், அவர் கட்டளையின்படி நடக்க வேண்டும், அப்படியானதான் என்னை பரிசுத்தம் பண்ண முடியும், அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்லி நாம் யோசிப்பது உண்மை. ஆனால் இங்கே ஆண்டவருடைய வரலாறை பார்க்கிற போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது ஒரு நாளை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். 7 நாளை படைத்த ஆண்டவர் 6 நாளை தள்ளிவிட்டு தனக்கென்று தெரிந்து கொண்ட 7ஆம் நாளை அவர் என்ன பண்ணாரா? பரிசுத்தப்படுத்திக் கொண்டார். அந்த நாள் என்ன கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்துச்சா? பாவம் பண்ணாமல் இருந்துச்சா? நாளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தினார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம்,
அடுத்து ஒருவர் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம் ஒருவர் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் இங்கே கிட்டே சேராயாக, ஆமா, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஆதியாகமத்தில் பார்க்கிற பொழுது தனக்கென்று எடுத்துக்கொண்ட ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தினார். 7 நாளை உருவாக்கின கர்த்தர் 6 நாளை படைத்த மனிதனுக்கு கரங்களிலே கொடுத்து விட்டு 7ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமையை தன் கரங்களிலே எடுத்துக்கொண்டு, முதல் நாளை தன் கரங்களிலே எடுத்துக்கொண்டு தனக்கென்று எடுத்துக்கொண்ட நாளை அவர் பரிசுத்தமாக்கினார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது மோசே மலையின் மீது வந்து கர்த்தரிடத்தில் வழியை தெரிந்து கொண்டு செல்வதற்காக ஆயத்தமாய் நிற்கிற பொழுது பிதாவானவர் ஒரு மலையை தெரிந்து அந்த மலையின் மீது நிற்கிற பொழுது மோசே கிட்ட வருகிற போது கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே நீ கிட்ட வராத, இந்த இடத்தை நான் நிற்கிறதுனால, எனக்கென்று இந்த இடத்தை நான் எடுத்துக்கொண்டதுனால இந்த இடம் எப்படிப்பட்ட பூமியா? பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 12:16 நம்ம வாசிக்கிற பொழுது, முதலாம் நாளில் போதும். முதல்ல ஒரு நாளை பரிசுத்தப்படுத்துகிறார், இரண்டாவது ஒரு இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். ஒரு மலை, ஒரு வட்டாந்தரம், கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனால் தனக்கென்று அந்த இடம் பயன்பட்டதுனாலே அதை பரிசுத்தப்படுத்தினார். இப்போ சபை கூடுதல். ஐயா, ஒரு திருமணம் நடக்கிறது, திருமணத்திற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூடுகிறார்கள், அதை பரிசுத்த சபை கூடுதல் என்று சொல்ல முடியாது. அநேக கூட்டங்கள் நடக்கிறது, இந்த கூட்டத்தை எல்லாம் யாரும் இது பரிசுத்த கூட்டம் என்று சொல்லி சொல்ல முடியாது. எதை பரிசுத்த பூமி, எதை பரிசுத்த நாள் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அவருக்கென்று அவரை ஆராதிப்பதற்கு, அவர் கடத்தில், அவர் கரத்தில் அவருக்காக ஜெபிப்பதற்கு, அநேகருக்காக வேண்டுதல் செய்வதற்கு எந்த இடத்துலலாம் கூடுகிறோமோ அந்த இடத்தெல்லாம் அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து யாத்திராகமம் 13:2 பார்க்கிற பொழுது, முதல் பேரான அனைத்தையும் கர்ப்பம் தரித்து, ஐயா, நீ தாயின் வயிற்றில உருவாகும் போதே ஒரு பாவத்துல உருவாகிற ஒரு மனுஷன், ஆனா அப்படி பாவத்துல உருவான ஒரு மனுஷனை கர்த்தருக்கென்று நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்களை என்ன பண்றாரா? பரிசுத்தமாகிறார். ஒரு நாளை பரிசுத்தப்படுத்தின கடவுள், ஒரு மலையை, இடத்தை பரிசுத்தப்படுத்தின கடவுள், ஒரு கூடுதலை பரிசுத்தப்படுத்தின கடவுள், தனக்கென்று எதையெல்லாம் நீங்க கொடுக்கிறீங்களோ அதையெல்லாம் பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுது. கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை கூட நம்ம மகிமைப்படுத்துவோம். அப்படிதான் இந்த இடத்தை கூட அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். விசுவாசிகளுக்கு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் பரிசுத்தம் பண்ணதுனால யோசுவா சொன்ன வார்த்தையை நமக்காக உரிதாக்கி கொள்ள போகிறோம். என்ன சொன்னார் யோசுவா? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்க வீட்டுக்கு போங்க, நாளை உங்கள் மடுவிலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இது பரிசுத்த பூமியாய் ஆண்டவர் தெரிந்து கொண்டதுனால, இது பரிசுத்த சபையாய் நாம் இங்கே கூடியிருக்கிறதுனால, நீங்க எந்த நோக்கத்தோடு, எந்த தேவைகளோடு, எந்த காரணத்துல இந்த இடத்துல நீங்க ஜெபித்திருந்தாலும், எந்த வாஞ்சைகளோடு, எந்த சிந்தனையோடு இந்த இடத்துல நீங்க அமர்ந்து விட்டு உங்க வீட்டுக்கு திரும்பினாலும், இது பரிசுத்த பூமி என்று சொன்னதுனால, இது கடவுள் தனக்கென்று தெரிந்து கொண்டதுனால, இந்த இடத்துல நீங்க அமர்ந்து இந்த 1 மணி நேரம் உங்களுடைய செலவை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. வீட்டுக்கு போங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாங்க, வாசித்துக்கலாம். ஏசாயா 54:10 வாசிக்கிற பொழுது, ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னார், உன் வாழ்க்கையில மலை போல நம்பின காரியங்கள், நீ எதை மலையாய் நினைத்து இது நிமித்தம் என் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும், இதனால் என் வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களும் உம்மை விட்டு தூரமாய் கடந்து போன பொழுதும் கூட
உண்மையில் மனதுருகிற கர்த்தர் நான் சொல்லுகிறேன். எப்படி இருப்பீங்க? மனதுருகிற கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க தானங்க வாசிச்சீங்க. மனதுருகிற கர்த்தர் என்ன சொன்னாரு? உன்னை விட்டு. ஆமா, இந்த வாசல்ல அமர்ந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 2 சீடர்கள் ஆலயத்திற்கு கடந்து போகிறார்கள். அப்படி கடந்து போகிற பொழுது போற வழியில ஆதாயத்திற்காக ஒரு கூட்டம் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நோக்கம் ஏதாவது தன் வாழ்விற்கு தன் குடும்பத்திற்கு கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கத்தோடு ஒரு கூட்டம் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் ஆலயத்துக்குள்ளே போய் சென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அதே வேளையில, கர்த்தரை உயர்த்துகிற அதே வேளையில, ஒரு கூட்டம் இப்போ வாழ வேண்டிய சூழ்நிலையில வாழ முடியாமல் தவிப்பதற்கு யாராவது உதவி செய்யக்கூடுமா என்று சொல்லி வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் பரலோக வாழ்வு கிடைக்குமா என்று சொல்லி உள்ள போய் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் வாசல் இருக்க, இப்போ என் வாழ்க்கை பரலோகம் தேவையில்லை, எனக்கு நரகமும் என்னவோ, இன்னைக்கு நான் வாழ வேண்டுமானா எனக்கு தேவையான காரியங்கள் வேண்டும். அதற்காக ஒரு கூட்டம் வாசலில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பேதுருவும் யோவானும் உள்ளே போகிற பொழுது பிறவிலே சப்பானியான ஒரு மனுஷன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. ஐயா, பிறவிலே சப்பானியான ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இருந்தால் போதும், அப்படிதானே? சாப்பாடு இருந்தால் போதும். இந்த பிறவிலே சப்பானியான இந்த மனுஷன் சாப்பாடு கேட்கவில்லை. ஏதாகிலும் வெள்ளியும் பொண்ணும் கிடைக்குமா என்று சொன்னான். ஏங்க அந்த சப்பானிக்கு வெள்ளியும் பொண்ணும் தேவை? அவன் பாதியில சப்பானி ஆனவன் அல்ல, பிறவிலே சப்பானி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப யாரோ அவனை ஒருவன் இந்த இடத்துல கொண்டு வந்து அமர வைக்கிறார்கள். முடிந்த உடனே இங்கிருந்து கொண்டு போயிடுறாங்க. அந்த கொண்டு வருகிற கூட்டம் 3 வேளை சாப்பாடு போட மாட்டேங்குது. ஒருவேளை 3 வேளை சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும்னா இவங்க பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அந்த மகன், அந்த சப்பானி, அவனுக்கு என்று எதை சேர்த்து வைக்க போறதில்லை, அவனுக்கு திருமணமாக போறதில்லை, அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு சொத்து தேவையில்லை, அவனுக்கு பெரிய வசதி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனாலும் ஏதாவது வெள்ளியும் பொண்ணும் கிடைக்குமா என்று சொல்லி தினந்தோறும் வெயிலில, உச்சி வெயிலில வாசல் அருகே ஏங்கி கொண்டு வருகிறவரெல்லாம் பார்த்து பிச்சை கேட்கிற நிலைமையில ஒரு மனுஷன் அமர்ந்து கொண்டிருந்தான். யாருக்காக பிச்சை எடுக்கிறான்? அவனுக்கு 3 வேளை சோறு இருந்தால் போதும். அந்த சோறு கேட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு சாப்பாடு இருந்தால் போதும்னு சொல்லி சாப்பிட்டு போய் வீட்டை போய் வேலை பார்க்கலாம், படுக்கலாம். அவன் சாப்பாடு கேட்கல. இதை தாண்டி இன்னொரு வாழ்க்கைக்காக, இன்னொருத்தருடைய தேவைகளுக்காக இங்கே போராடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நாம் கூட நிறைய பேர் நமக்கு தேவை சோறு, நமக்கு தேவையான துணிக்காக நம்ம வாழவில்லை, போராடவில்லை. இதை தாண்டி நம்மை நம்பி அநேக கூட்டம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சமுதாயம் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு மட்டும் வாழ்னா நீங்கள் நானும் கடன் பட வேண்டிய அவசியமே இல்லை. சாப்பாடு 3 வேளை சாப்பாடு, எனக்கு போட்டுக்கிற துணி இருந்தால் போதும் பிரதர். அந்த காலத்தில் இந்த கூடாரங்களை போல நாங்கள் அமைத்து கொண்டு நாங்கள் வாழ்ந்துட்டா போதும் பிரதர் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் இருக்கவே இருக்காது. ஆனால் கடன் இருக்கிறது. இதெல்லாம் இன்னொருத்தருடைய தேவைகளுக்காக. ஒரு சகோதரர் சொன்னார், ஐயா நான் என் திருமணத்துக்கு 16 லட்ச ரூபாய் தேவைப்படுதுன்னார். ஏங்க 16 லட்சம்? எங்கள் தம்பி 13 லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிறாரு. அதை காட்டில் நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணியாகும். எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இது இப்படியாகி செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதை காட்டிலும் என் கல்யாணம் பிரம்மாண்டமாக இருக்கணும். இவன் தாலி கட்டுற போகிற பொண்ணு, இவன் பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு மறுநாள் துபாய்க்கு போக போகிறான். அந்த பொண்ணுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது எங்கள் வெஸ்லி இங்கிலீஷ் சபையில். ஆனால் 16 லட்ச ரூபாய் அவனுக்கு தேவைப்பட்டுச்சு. யார் சாப்பிட போகிறாங்க? வந்து போகிறவங்களாம் சாப்பிட போகிறாங்க. யாரோ அனுபவிப்பதற்காக, யாரோ மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக 16 லட்ச ரூபாய் இவன் உழைத்து சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவனுக்கு தேவையில்லை 16 லட்சம். இந்த 16 லட்சத்தை 8 ஆண்டுகள் துபாயில் உழைத்து வந்தான். இந்த 8 ஆண்டுகள் வெயிலில் போராடி உழைத்து வந்து யாரோ சாப்பிட்றதுக்கு இறைச்சிட்டு போயிட்டான். மீண்டும் போகிற போது சொல்கிறான், ஐயா இப்போ என்கிட்ட இருந்ததெல்லாம் காலி பண்ணிட்டேன், 3 லட்ச ரூபாய் தான் கடன் இருக்குது, திரும்ப போய் நான் என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். அவன் உழைத்த உழைப்பு அவனுக்காக இல்லை, மற்றவர்களுக்காக.
நீ நிறைய பேருடைய உழைப்பு கூட தான் உழைச்ச உழைப்பு என்னால் சாப்பிட முடியாமல் யாரோ அனுபவிப்பதற்காக உழைத்து கொண்டிருந்து உங்களுடைய உழைப்பை உங்களால் முழுவதுமாக உண்ண முடியாத சூழல் இருக்குமானால் இந்த சப்பானி கர்த்தர் நமக்கு நம் கண் முன்னே நிறுத்துகிறார். இந்த சப்பானி நிற்கிறார், நின்று யாருக்காகவோ பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார், யார் குடும்பத்துக்காகவோ இந்த இடத்துல வெள்ளியும் பொண்ணும் ஏங்கிட்டு கொண்டிருக்கிறார். நான் பாருங்க, அந்த வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு பேதுரும் யோவானும் வந்து சொன்னார்கள், இதுக்கப்புறம் நீ மற்றவங்களுக்காக உழைக்க வேண்டிய போராட வேண்டிய நிலைமை இல்லை. இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை சந்தோஷத்துக்காக நீ அனுபவிப்பதற்காக வாழுவாய். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தருடைய வல்லமை அந்த மகனுக்கு கொடுக்கிற பொழுது அவன் துள்ளி குதித்து தனக்காய் வாழ்வதற்கு கர்த்தருடைய கிருபை பெற்றான். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை கனப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில கூட என் உழைப்பு, என்னுடைய தேவைகள் எனக்காக இருக்க வேண்டும். சமீபத்தில் ஒருவர் மரித்து போனார். நாளை ரிட்டையர்ட் ஆக வேண்டிய மனுஷன் இன்று மரித்து போனார். அவர் சொல்கிற போது சொன்னார், ஐயா நாளை ரிட்டையர்ட் ஆக போகிறேன், எனக்கு 36 லட்சம் ரூபாய் வரும், வந்த உடனே இப்படியான வாழ்க்கை வாழ்வேன், இப்படியா இருப்பேன்னு சொன்ன மனுஷன் அந்த பணத்தை கூட பார்க்க முடியாமல் மரித்து போனான். அநேகர் தன்னுடைய உழைப்பை சாப்பிட முடியாமல், அநேகர் தன்னுடைய உழைப்பில் வாழ முடியாமல் யாருக்காகவோ போராடி புலம்பிக் கொண்டிருக்கிற வேலையில் என் தேவ ஜனமே, அவரை நம்புகிற நீங்களும் நானும் உங்கள் உழைப்பை, உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிட்டு திருப்தியாவே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியா இந்த காரியத்தில் மலைகள் விலகி போனாலும் நீ யாரை நம்பி உன் வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நம்பினியோ அந்த வாழ்க்கையில உனக்கு முக்கியமாய் தெரிந்த அந்த மலைகளை விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அந்த 54 முதல் வசனம் இப்படியாய் சொல்கிறது. வாசிங்க முதல் வசனத்துல, பிள்ளை பெறாத மலடியே போதும் சிஸ்டர். இந்த வார்த்தை வேதத்தில் 7 மலடிகள் இருந்தார்கள். முழுசா 7 மலடிகள் இருந்தார்கள். முதல் மலடி ஆபிரகாம் மனைவியான சாரா. இரண்டாவது மலடி ஈசாக்கு மனைவியான ரெபெக்கா. மூன்றாவது மனைவி யாக்கோபு மனைவியான ராகேல். நான்காவது மனைவி மனோவ மனைவியான சிம்சோன் தாயான சகோதரி. ஐந்தாவது மனைவி அண்ணா. ஆறாவது மனைவி இந்த ஏசாயா 54 ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக சொல்கிற போது சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே. இந்த சீயோன் பட்டணத்தை பார்த்து நீ மலடியே என்று சொல்லுகிறார். அப்போ ஆறாவது எது? சீயோன் குமாரத்தி. சீயோன் பட்டணம் என்னதுன்றாரு? மலடி என்று சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில் எலிசபெத்தை பார்த்து எலிசபெத் அங்கே மலடியாக இருக்கிறார். ஆனால் பார்வையில் ஆரம்பத்தில் கர்த்தருடைய சன்னதியில் இவர்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாலும் இவர்கள் மலடி எண்ணப்பட்டவர்கள் வழியாகத்தான், இவர்கள் பிள்ளைகள் வழியாகத்தான் வேதத்தில் அநேக பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல இந்த மலடியில் ஒரு மலடியை பார்த்து ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக பிதாவானவர் அந்த சீயோன் குமாரத்தை பார்த்து பேசுகிற போது சொல்றார். சீயோன் பட்டணத்தை பார்த்து இப்போ வாசிங்க அந்த முதல் வசனத்தை. சீயோன் குமாரத்தியை சீயோன் பட்டணத்தை பார்த்து சொல்றார், பிள்ளை பெறாத மலடியே நீங்க மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே நீ கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. ஆமாங்க, கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மலடி சீயோன் குமாரத்தியை மலடி என்று சொல்லுகிறார்.
யார் இந்த சீயோன் குமாரத்தி? இதை ஏற்கனவே பிதாவானவர் ஒருவருக்கு சொன்னார். இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசியில் சொன்னார். நான் ஆபிரகாமுடைய மனைவியான சாராளுக்கு சொன்ன இதே வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளான சீயோன் குமாரத்திக்கு சொல்லுகிறேன், போய் இதை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்களேன். கலாத்தியர் 4:22. ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் இருந்து பிறந்தான், அவன் ஆகாருடைய மகனாக இருக்கிறான். சுயாதீனத்தில் இருந்து பிறந்தான், அவன் மாம்சத்தின்படி பிறந்தான். வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். போதும், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ புறப்பட்டு போ, நான் சொல்கிற தேசத்திற்கு கடந்து வா, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். அவர் சொன்ன உடனே அவன் புறப்பட்டு போகிற போது அவர் மனைவியும் புறப்பட்டு வந்தார், சாரா. சாராள் எல்லோரும் சாராளோடு கர்த்தர் பேசினாரா என்று சந்தேகிக்கிற சூழ்நிலையில் ஆபிரகாம் புறப்பட்டு ஊர் என்கின்ற பகுதியில் இருந்து கானான் தேசத்திற்கு அவர் புறப்பட்டு வந்த பயணத்தை கணக்கிட்டு சொல்கிறார்கள். 1000 மைல் தூரம் என்று சொல்கிறார்கள். இந்த 1000 மைல் தூரம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் இந்த ஊர் என்கின்ற பகுதியில் இருந்து கானான் தேசத்திற்கு ஆபிரகாம் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு நடந்து அந்த பொட்ட காடு வழியாக, அந்த வனாந்தர வழியாக, அந்த கரடுமுரடு வழியாக நடந்து வருகிறார். கிட்டத்தட்ட 70 வயசுக்கு தொடர்ந்த இவர்களோட பயணம் பயணித்து கொண்டே வருகிறது. இடையில அராம் என்கின்ற பகுதியில் சில வருடம் தங்கியிருக்கிறார்கள். அதையெல்லாம் கடந்து வந்து இவர்கள் இந்த கானான் இடத்திற்கு வருகிற பொழுது 5 ஆண்டுகள் இவர்கள் நடந்து வந்திருக்கிறார். எத்தனை கிலோமீட்டருங்க? எத்தனை கிலோமீட்டர்? 1600 கிலோமீட்டர் 5 ஆண்டுகளாக நடந்து. என்ன வார்த்தைக்காக? அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அங்கே அற்புதம் நடக்குமான்னு தெரியாது, அங்கே பெரிய ஜாதி ஆகுமான்னு தெரியாது. கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நம்பி, அது கூட யார்கிட்ட சொன்னார்? கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் சொன்னார். ஆபிரகாமிடத்தில் சொன்ன வார்த்தையை கேட்காத மனைவி அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்ன, ஆபிரகாம் தன் கணவருக்கு சொன்ன வாக்குத்தத்தை நம்பி சாராள் ஆபிரகாமோடு 5 ஆண்டுகள் நடந்து வந்து இந்த கானான் தேசத்தில் வருகிறார். இந்த கானான் தேசத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்குன்னு சொன்னால், இந்த கானான் தேசத்தார் கல்வி திருமணமாகி 10 ஆண்டுகள் அவருடைய கணவனுக்கோ அவருடைய மனைவிக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால், 10 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னால், ஒன்று அந்த மனைவியை தள்ளிவிட வேண்டும், அல்லது இந்த மனைவியுடைய குடும்பத்தில் இருக்கிற வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டும் இல்லைன்னா அந்த மனைவி வந்து அங்கே இருக்கின்ற ஒரு வேலையாட்களையோ ஒரு அடிமை பெண்ணையோ திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இந்த 3 செய்யலைன்னா அவளை ஊரை விட்டு ஒதுக்கிடலாம். இந்த வழக்கம் கானானியருடைய மக்கள் மத்தியில் இருந்தது. இந்த சூழல் இருந்ததுனால இந்த சாராள் இங்கே வந்து 75 வயசில் வந்த ஆபிரகாமுக்கு 10 ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லை. பிதாவானவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லாத பொழுது 10 ஆண்டுகள் கழித்து அந்த சமுதாய மக்கள், கானான் தேச மக்கள் ஆபிரகாமை பார்த்து எல்லா வழியிலும் அவருடைய பேச்சிலும் செயலிலும் நிர்பந்தம் படுத்துகிறார்கள். ஏன் 10 ஆண்டுகள் கழித்தும் இவர்கள் தன் மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பேசுகிற வார்த்தைகள், அவருடைய சடங்காச்சாரங்கள் இவள் அறிந்து கொண்ட சாராள் கட்டாயத்தின் நிமித்தமாக தன் கணவனுக்கு ஒரு துணையை, தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை திருமணம் செய்து வைக்கிறார். கட்டாயத்தின் நிமித்தமாக திருமணம் செய்து வைத்து அங்கே இதுவரை கிட்டத்தட்ட 15-16 ஆண்டு வயதில் திருமணம் செய்து கொண்ட சாராள் 75 வயது வந்த பொழுது தன் கணவனுக்கு திருமணம் செய்து 60 வயசு ஒன்றாய் வாழ்ந்த கணவனை பிரிந்து கானான் தேசத்தில் மாலை நேரத்தில் திருமணம் செய்து
செய்வது வழக்கமாக இருக்கிறது. மாலையில திருமணம் செய்த குடும்பம் 318 வேலையாட்கள் இருந்த அந்த இடத்துல இந்த பக்கம் எலியேசர் வீடு, ஒரு புறம் ஆகார் வீடு இருக்கிறது, சுற்றி வேலையாட்கள் வீடு இருக்கிறது. நடுவில் இருந்த ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற இந்த ஆபிரகாமே சொந்த கணவனை தானாகவே முன் வந்து அந்த சமுதாயத்தின் நிர்பந்தனம் காரணமாக கணவனுக்கு திருமணம் செய்து வைத்து பக்கத்தில் இருக்கிற ஆகாருடைய வீட்டிற்கு மனைவியே அனுப்பி வைத்து விட்டு அனாதையாய் இருந்த வாழ்ந்த வீட்டில் தனியாய் வாழ்ந்த சாராளை பார்த்து பிதாவானவர் சொன்ன வார்த்தை தான் வாசித்த முதல் பகுதி. வாசிங்க 54:1. ஏசாயா 54:1. ஏசாயா 54:1. ஆமா ஐயா, இதுவரை என்னோடு இருந்த என் கணவன் 60 வயசு 50 ஆண்டுகள் வாழ்ந்த என் கணவன் தகப்பனாக, கணவனாக, உறவாக தன் தேசத்தை விட்டு கணவனுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி தன் கணவனோடு பயணித்து வந்து எல்லா சூழலிலும், துக்கத்திலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும், இன்பத்திலும், துன்பத்திலும், எல்லா நிலைகளிலும் தன் கணவனோடு பயணித்த பொழுது அங்கிருக்கின்ற கானான் தேசத்துடைய வழக்கத்தினால 10 ஆண்டுகள் திருமணமாகி அவர்கள் வாழ்க்கையில குழந்தை இல்லாத பொழுது அவர்கள் தள்ளப்பட வேண்டிய நிலைமை வந்த சூழ்நிலையினால தன் கணவனுக்கு தானாகவே முன் வந்து அந்த தேசத்துடைய சட்டங்களை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கணவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி தூரமாக வச்சுட்டு அனாதையாய் அந்த வீட்டில் தன்னந்தனியாய் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையில் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையாய் புலம்பி தானாகவே தன்னுடைய நிலைமையை அறிந்து வேதனைப்படுத்தப்பட்ட பொழுதுதான் பிதாவானவர் சொல்றாரு, நீ மகிழ்ந்து களிக்கோரு. அநேக நேரத்தில் யாருக்காகவோ உழைத்திருப்போம், யாருக்காகவோ போராடி கொண்டிருப்போம், யாரை உயர்த்துவதற்காகவோ நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம், யாரை படிக்க வைப்பதற்காகவோ நாம் போராடி கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் அநேக பிள்ளைகளை இங்க இருக்கிற குடும்பங்கள் அங்கே படிக்க வைப்பதற்கு பல கோடிகள் செலவாகிறது. அந்த பல கோடி பிள்ளைகள் அங்கே படிப்பதற்கு இந்த இடத்துல 3 ஷிஃப்ட் வேலை செய்து கொண்டு தூக்கம் இல்லாமல் உயர்வு அழகாது உழைத்து கொண்டு இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கிறது. யாருக்காக? தாம் பிள்ளை அங்கே உயரணும், தாம் பிள்ளை வாழ்க்கை எப்படியாவது செழிக்க வேண்டும் என்று சொல்லி. இங்கே சாராலும் தன் கணவனுக்கு, தன் கணவனுடைய சந்ததிக்கு ஒரு வாழ்வு. இந்த தேசம், இந்த கானான் தேசம் தன் கணவனை குறை சொல்லிவிடக்கூடாது, தன்னை கணவனை கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. திருமணம் பண்ணலைன்னா ஆபிரகாமை சந்தேகிப்பார்கள் கானான் தேசத்தில். ஒருவேளை ஆபிரகாமுக்கு தான் பிரச்சனையோ, அதனால தான் இவருக்கு நம்முடைய சட்டத்தின்படி 2வது திருமணம் செய்யலை. தன் கணவனை ஒருவரும் சுமத்தக்கூடாது, பழி சுமத்தக்கூடாது என்று சொல்லி கணவனையும் பாதுகாக்க வேண்டும். அதே வேளையில் இதுவரை வேலையாட்களாக இருந்த ஆகார் வீட்டில் தன் கணவர் இருக்கிறான். காலை எழுந்து வருகிற பொழுது சுற்றி இருக்கிற 318 வேலையாட்கள் வந்து இப்போ ஆகார எஜமானியாய் பார்ப்பார்கள், என்னை ஒதுக்கி வைத்து விடுவார்களோ? ஆபிரகாம் ஒருவேளை எனக்கு ஆகார் இருக்கிறது போதும், இதுக்கப்புறம் நீ எனக்கு வேணான்னு சொல்லி என்னை மறந்துவிட சூழ்நிலை வருமோ என்று சொல்லி பல கேள்விகளிலே புலம்பி வேதனையோடு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு குடிசையிலே, ஒரு கூடாரத்தில் இருந்த பொழுது தன் நிலைமை அறிவதற்கு ஒருவரும் இல்லாத போது அட்லீஸ்ட் ஆபிரகாமாவது கிட்ட வந்து, ஏமா எனக்கு இன்னொரு திருமணம் வேணாம், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உன்னோடு வாழறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஒருவேளை சாராலே சொல்லியிருந்தா கூட எனக்கு திருமணம் வேணாம் என்று சொல்லாத ஆபிரகாம் சொன்ன உடனே திருமணம் செய்து கொண்டு ஆகாரை நோக்கி சென்று விட்ட பொழுது அந்த இரவில் யாரும் துணையற்று நின்ற நேரத்தில் பிதாவானவர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க ஆபிரகாமோடு பேசினார், சாரலோடு பேசினார். அவர் பேசுகிற போது தான் சொன்னார், நீ இப்போ மலடிதான், ஆனால் நீ எப்படி இருக்கு? மகிழ்ந்து களிக்கோரு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அநேக காரியத்தில் யாருக்காகவோ உழைத்து விட்டு நீ உன் உழைப்பையெல்லாம் செலவிட்டு கர்த்தரிடத்தில் புலம்பிக் கொண்டிருப்பாயானால், கர்த்தருடைய சன்னதியில் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருப்பாயானால் உலகம் உன்னை கைவிடலாம், மலை போல நம்பினவர்கள் உன்னை ஒதுங்கி போய்விடலாம். நீ யாரை சேர்த்து வைத்து உழைத்தீர்களோ அந்த பிள்ளைகள் உங்களை உதாசனப்படுத்தியிருக்கலாம், அந்த பிள்ளைகள் உங்களை மறந்து போய் தன் சூழ்நிலை அறிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களோடு இருக்கிற ஆண்டவர், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவர், அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ மகிழ்ந்து பக்கத்தில் சொல்லுங்க, மகிழ்ந்து களி கூறு. நீ கர்த்தருடைய சந்நிதியில் வந்திருக்கிறாய்,
நீ மகிழ்ந்து களி கூறு. ஆகாருக்கு சொன்ன வார்த்தை, சாராளுக்கு சொன்ன வார்த்தை தான் இப்போ சீமோன் குமாரத்திக்கு சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா. அந்த தேசத்தில் சொல்லுங்க, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இவர்கள் தனிமையில போராடி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ந்து களி கூறுங்க. நீ மலடி தான், ஆனா உன்னுடைய வீட்டை விசாலமாக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்க போகிறது. உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற காரியங்களை விட அதிகமான அற்புதங்கள் நடக்க போகிறது. அதனால அவர் சொல்றாரு பாருங்களேன், தனிமையா இருக்கிற போது 2 பேர் இருந்தப்ப கூட சொல்லல. ஆபிரகாமும் சாராளும் இருந்த போது உன் வீட்டை விசாலமாக்குன்னு சொல்லவே இல்லை. அவர் எப்ப சொல்றாருன்னா, ஆபிரகாம் ஆகார் வீட்டுக்கு போயிட்ட பிறகு தனிமையா இருந்த போது, குடிசையில தனியா இருந்த போது சொல்றாரு, உன் வீட்டை என்ன பண்ணு, விசாலமாக்கு. வாசிக்கிற அடுத்த வசனத்தை, உன் கூடாரத்தையும் உன் இடத்தையும் விசாலமாக்கு. அப்பெல்லாம் கூடாரம் பெண்கள் தான் போடுவாங்க. இந்த ஆட்டு தோலை எடுத்து பதப்படுத்தி அதை மேலே கட்டி இழுத்து கட்டுற வேலையெல்லாம் பெண்கள் தான் செய்வாங்க. அதனால தான் சாராள் கிட்ட சொல்றாரு, உன் கூடாரத்தை நீ தனியா இருக்கிற நினைக்காத, நீ மலடியா இருக்கிற நினைக்காத, ஏதோ ஒரு காரியத்துல நீ நஷ்டமா இருக்கிற நினைக்காத. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை பெருகுவதற்கும் விசாலமாவதற்கும் உயர்வதற்கும் வழியே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காத. நான் சொல்றதை செய். உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் சிந்தனையை விசாலமாக்கு. உன்னுடைய அற்புதத்தை நான் விசாலமாக்க போகிறேன். உன் வாழ்க்கையில ஒரு சுகத்தை நான் விசாலமாக்குறேன். ஐயா, என்னுடைய சுகம் குறுகி கொண்டே போகிறது. போன வருஷம் இருந்த பலன் இந்த வருஷம் எனக்கு இல்லை. எனக்கு கண்முன்னே நன்றாக தெரிகிறது. எனக்கு இருந்த பலம் குறைந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இதுக்கப்புறம் நான் எத்தனை வருஷம் உயிர் வாழணும் தெரியாது. என்னுடைய சூழ்நிலை பார்ப்போமானால் என் பிள்ளைகள் திருமணமாகிற வரை கூட என்னால் உயிர் வாழ முடியாது தெரியவில்லை. என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என் கண்முன்னே பார்க்க முடியாமல் நான் மறுத்து போவேன் என்று சொல்லி கூட புலம்பி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய வருஷத்தை விசாலமாக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் விசாலமாக்க போகிறேன். உன்னுடைய இடத்தை நான் விசாலமாக்க போகிறேன். ஐயா, நான் எத்தனை ஆண்டுகள் இந்த வாடகை வீட்டில், இந்த இருக்கிற வீட்டில், இந்த லோன் கட்டுற வீட்டில், இந்த கடன் பட்ட வீட்டில், நான் குறுகிய இடத்துல எத்தனை நாள் புலம்பி 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 விண்ணப்பித்து விண்ணப்பித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி ஆகாரை சாராளை போல உன் வாழ்க்கை இருக்குமானால் உன்னை பார்த்துதான் என் கர்த்தர் சொல்லுகிறார், உன் இடத்தை சரடி பண்ணி வைமா. உன் ஜபத்திலே சொல்லு, நான் உயர போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறார்கள். என் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வரப்போகிறார்கள். வந்த உடனே என் பிள்ளைகளுடைய சம்பாதியத்தில் நான் கர்த்தருக்கு பெரிய தேவைகளை செய்ய போகிறேன். நீ சொல்ற போய் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தாசர் சொன்னார், அவன் பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்பும் போதே சொன்னார், நான் 1.5 கோடி கட்ட போகிறேன். 1.5 கோடி கட்டி படிக்க வைக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் சொல்றேன். அவன் படிச்சுட்டு அவன் வரும்போது அவன் பணத்துல 3 ஊழியக்காரர்கள் வாழ போகிறார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் படிக்கிறதுக்கு போறப்பவே சொன்னார். ஆனா இந்த 1.5 கோடி தனக்குடைய வீட்டை வித்து கொடுக்கிறார். அவன் ஒருவேளை அவன் சம்பாதிக்கலனாலும் இவர் வீடு போச்சு. ஒருவேளை அவன் சம்பாதிச்சுட்டு பெற்றோரை மறந்து விட்டாலும் வீடு போச்சு. ஆனால் கவலைப்படாம சொன்னாரு, என் மகனை நான் அனுப்புறேன். என்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டேன். என்னுடைய சேவைகள்லாம் முடிஞ்சு போச்சு. என்னுடைய எதிர்காலத்தில் இதுக்கப்புறம் என்கிட்ட சேர்த்து வச்சிருந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என் கர்த்தர் என் மகனை கொண்டு என்னையும் பெருக செய்வார். என் கர்த்தருக்கென்றும் நான் இப்போ கொடுக்கறதை காட்டிலும் 3 மடங்கு அதிகமாக கொடுப்பேன்னு சொன்னார். அந்த மகன் அங்கே போயிட்டு ரோபோட்டிக் படிச்சுட்டு போன மகன் படிப்பில் பாதியிலே அவனை வேலைக்கு எடுத்துட்டு படிக்கும்போதே அவனுக்கு 7 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்து அங்கேருந்து அவன் 5 மிஷினரிகளை படிக்க வைப்பதற்கு பணம் அனுப்ப ஆரம்பித்துட்டான். கரலை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறான், எந்த காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கை விசாலமாகாது என்று சொல்லி அவிசுவாசத்தில் சோர்ந்து போயிருப்பீர்களானால் என் இயேசு சொல்கிறார், நீ தைரியமா இரு, ரெடி ஆயிடு, நீ ப்ரிப்பேர் ஆயிடு, நீ சுகமா வாழ போறன்னு தைரியமா இரு. ஐயா, டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த மாத்திரையில தான் நீ வாழ்ந்து சாகணும். மாசம் 3000 ரூபாய் 10,000 ரூபாய் ஆகும், வேற வழியே இல்லை. எத்தனை மாசம் 10,000 5,000 செலவிட்டு சோர்ந்து போயிருப்பீங்களா? நான் சொல்லுங்க, இதுக்கப்புறம் என் மாத்திரையை கர்த்தர் தூக்கி போட போகிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அந்த ஆசல் அந்த இன்னலரை யூஸ் பண்ணுவேன். நர்சல் வீசிங் ப்ராப்ளத்துக்கு இன்னலர் யூஸ் பண்ணுகிற பொழுது கிட்டத்தட்ட மாதத்துக்கு 4 வாங்கிடணும். என் சம்பளம் 1000 ரூபாய் மிஸ்டேரியாக இருக்கிறது. இந்த 1000 ரூபாயில் 120 ரூபாய் கொடுத்தா அந்த இன்னலரை வாங்கினா 500 ரூபாய்க்கு இன்னலர் வாங்கணும். வாடகை 150 ரூபாய்.
இதுக்கப்புறம் கூடவே ஒரு மாண்டை கழிச்சு டேப்லெட்டை வாங்கணும். அந்த டேப்லெட் 12 ரூபாய். அப்போ தன்னுடைய சரீரத்தை பாதுகாப்பதற்கு 600 ரூபாய் வைக்கணும். தன் வாழ்க்கையை குடும்பத்தில் சாப்பிட்றதுக்கு பஸ் பேர் போகிறதுக்கு 600 ரூபாய் வைக்கணும். இந்த சின்ன வயசில் இன்னும் திருமணம் ஆகாத பொழுது, ஆண்டவரே இது எப்படி என் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு தேவையே பத்தாத பொழுது என்னை பாதுகாப்பதற்கு நான் எடுத்துக்கொள்கிற மருந்து இதை விட அதிகமாக இருக்குது. நான் கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய சுகம் அவருக்கு முக்கியமாக இருக்கிறது. சாராள் ஒருவேளை ஆபிரகாமை நம்பி, ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தை நம்பி வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கர்த்தர் சொல்றாரு, அம்மா நான் உங்ககிட்ட கூட கொடுக்கல வாக்குத்தத்தத்தை, நான் உனக்கு வாக்குத்தத்தை தரல, உன் கடவுளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நம்பி நீ 1600 கிலோமீட்டர் போராடி நடந்து வந்து இந்த தேசத்தோட சட்டத்தை காப்பாற்றி வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவனை எப்படி கைவிட்டுருவேன்? நான் உங்ககிட்ட பேசாத போதே நீ என்னை நம்பினியம்மா, நான் உனக்கு வாக்குத்தத்தை கொடுக்கல, நீ நம்பனியே. அப்படி அடுத்தவருக்கு கணவன் கொடுத்த வாக்குத்தத்திலேயே கணவன் ஆசீர்வதிக்கிற பொழுது நமக்கென்று நேரடியாய் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி நம்மளை கைவிட்டுருவார் சிஸ்டர்? எப்படி நம்மளை விட்டுற முடியும்? அவர் கைவிடாத தெய்வம், நம்மை விட்டு விலகாத தெய்வம். யோசுவா சோர்ந்து போன பொழுது, ஐயோ மோசே தலைமை தாங்கி நடத்தின பொழுது அவருக்கு நடத்த முடியாத எதிர்ப்புகள், போராட்டங்கள் இருந்தது, நான் எப்படி இந்த தேசத்தை நான் நடத்த போகிறேன் என்று சொல்லி அவர் அங்கலாய்த்து புலம்பி தவித்து தனிமையில போய் அழுகிற பொழுது கர்த்தர் சொன்னாரு, நான் மோசேவோடு மட்டும் இல்லைப்பா உங்களோடும் இருப்பேன்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். நான் மோசேவோடு இருந்ததை போல நான் உன்னோடும் இருப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் நம்மை வாக்குத்தத்தத்தில் உருவாக்கியிருக்கிறார். கர்த்தர் நம்மை வாக்குத்தத்தத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். சாதாரணமாக ஒன்றும் அழைக்கல, அவர் சாதாரணமாக அழைக்கல. நம்மை அழைக்கிற பொழுது நீதிமானாய் கரம் பிடித்திருக்கிறார். நாம் பாவத்தில் பிறந்த பொழுது பாவத்தில் தரித்திருக்கிற நம்மை தான் கர்த்தர் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து நீதியின் கரங்களை கொடுத்து நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். நீதிமானாய் மாற்றின ஒவ்வொருவரும் பேரிச்ச மரத்தை போல செழிப்பார்கள் என்று சங்கீதக்காரன் 92:12 சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, சாராளை போல நிர்பந்தத்தின் நிமித்தம் வேற வழியே இல்லை சார், நானே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, நானே என் பணத்தை மற்றவங்களுக்கு செலவிட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, நானே கடனை கண்ணுக்கு தெரிஞ்சு கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, நானே என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தனிமரமா சாராளை போல ராத்திரியில கூடாரத்தில் அனாதியா நிற்கிற ஆண்டவரே, நான் மரக்காலத்தில் ஊழியம் செய்த பொழுது ஒரு 6 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு போன உடனே ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு நாள் சாப்பிடுங்க, அப்போது நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி கேட்குறப்ப நான் சொன்னேன், சிஸ்டர் ஏதாவது கறி குழம்பு செஞ்சீங்கன்னா அன்றைக்கி வரேன். உடனே சொன்னாங்க, உங்கள் வீடு எங்கள் பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் தானே, நான் கறி எடுக்கிறப்ப சொல்கிறேன், நீங்கள் கட்டாயமாக வந்துடணும். ஒரு 3 நாட்கள் கழிச்சு என்னை பஸ் ஸ்டாண்டில் பார்த்துட்டு, ஐயா இன்றைக்கி நான் கறி எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் கட்டாயமாக வந்துடணும். நான் 30, 29, 30, 31 3 நாட்கள் உபவாசம். நாங்கள் லாஸ்ட் வருஷத்தில் டிசம்பர் மாதத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து உபவாசம் வைப்போம். அதுக்கப்புறம் 1ஆம் தேதி சர்வீஸ் முடியும். 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நாங்கள் அங்கே சர்ச்சில் எல்லாருக்குமே சாப்பிடுவோம். இந்த 3 நாட்கள் நாங்கள் உபவாசம் இருக்க போகிறோம். இந்த 27வது ராத்திரி கடைசி சாப்பாடு, இதோட 1ஆம் தேதி தான் நைட்டு சாப்பாடு. இந்த கடைசி சாப்பாடு நாங்கள் சாப்பிடலாம் 4 நாள் பட்டினியாக இருக்கணும். இன்றைக்கி அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் ராத்திரிக்கு சாயந்தரம் வாங்க, உங்களுக்கு கறி குழம்பு செஞ்சு வைக்கிறேன். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ஃபுல்லாக கட்டிடணும், 3 நாளைக்கு தாங்குற அளவுக்கு சாப்பிட்டுடலாம். நான் கொஞ்சம் நிறைய சாப்பிடுவோமா, வாங்க சார் எவ்வளோனா சாப்பிடுங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான், கணவன் மனைவி 2 பேர் தான், 1 கிலோ எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அம்மா பார்த்தா சாப்பிட்ற மாதிரி தெரியல, அதுக்காக நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஊழியத்துக்கு போயிட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே அப்போல்லாம் டைம் பார்க்க முடியாது. கிராமத்துங்களை சைக்கிளில் போனோம். நான் இருக்கிற இடத்துலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வில்லேஜ், காணிமேடுன்னு ஒரு வில்லேஜில் சைக்கிளில் போகும்போது நான் டைமெல்லாம் சுற்றி போகிறதுக்கு மறந்துட்டேன். அப்போ அவங்க வீட்டுக்கு ஃபோன் கிடையாது. ஃபோன் இல்லாதனால நான் மறந்துட்டு நேராக போய் டைமை பார்க்குறேன், மணி 11. அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க வீட்டுக்காரர் செம்ம சண்டை. யாருக்காகவோ ஒருத்தனுக்காக நீ இன்னும் சாப்பிடாம உட்காந்துங்கிறியே, அவன் வந்த உடனே அவனை வெட்டவன் உன்னை வெட்டவன்னு உட்காந்துங்கிறாரு. அவன் யாருன்னு கேட்குறாரு, தெரியல
யாரோ ஒரு பாஸ்ட்டுக்கு வந்தார் தெருவில், நான் சாப்பாடு கூப்பிட்டேன், அவர் கறிபொம்மன்னா வரேன்னு சொன்னார். அவனுக்காக நீ கறி எடுக்கிற, என் தங்காச்சி வரும்போது சாம்பார் ஊற்றுறன்னு சொல்லி ஒரே சண்டை. நான் கிட்ட போய் பார்த்தேன், சைக்கிள் நிறுத்தினோன்னா யாரு? நாங்கள் அந்தம்மா. அம்மா நான் தாம்மா பாஸ்ட் வந்துக்கிறேன். ஐயா சாருன்னு டேய் வந்துட்டியான்னு சொல்லி கொம்பு எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் வந்தார். சைக்கிளை பிடிச்சி தூக்கி போட்டு ஓடுறேன். நான் உன்னை வெட்டாமல் விட மாட்டேன். என் பொண்டாட்டி உனக்காக ஏன்டா பட்டினியாக இருக்கணும்? இதுவரை எனக்காகவே அவள் சாப்பிடாம இருந்ததில்லை, உனக்காக சாப்பிட இருக்கணும். நான் தலையை தட என்னடா பண்ண நீன்னு சொல்லி, அந்த அம்மாவுக்கு வயசு 60, எனக்கு வயசு 20. ஒரே ஓட்டை தொத்தின்னு வராரு. ஓடி ஒரு பக்கமாக பொதுட்டில் போய் நின்றுட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு 1/2 ஹவர் நிற்கிறேன். வீட்டுக்கு போனாக்கா இதுக்கப்புறம் ஹோட்டல்கிட்டலாம் கிடையாது கிராமத்தில். இதோட காலையிலேருந்து தொடர்ந்து பாஸ்டிங் 3 நாள், 29, 30, 31, 1ஆம் தேதி தான் சாப்பாடு. அதுவும் இந்த 1ஆம் தேதி நியூ இயர் வந்தால் எல்லாம் நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் தூங்கிட்டு ஒருத்தரும் சாப்பிட்றதுக்கு போட மாட்டேங்குது. நான் வேறு பேச்சுலர், யார் வீட்டில் போய் சாப்பாடு கேட்குறேன்? ஹோட்டலாக எங்கே வைக்க மாட்டாங்க. என்னடா பண்ணுறது? வீட்டுக்கு போனாலும் இதோட முடிஞ்சு போச்சு சாப்பாடு, விடக்கூடாது நாளன்னு சொல்லி திரும்பவும் போகிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு படுத்துக்கிறேன். படுத்துட்டு என்ன ஆண்டவரே, ஒரே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இந்த அளவுக்கெல்லாம் பிளான் போட வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது? எனக்கு சாப்பாடே இல்லையான்னு சொல்லி புலம்பிட்டு திரும்ப சைக்கிள் எடுத்தேன். போகலாம் 2 கிலோமீட்டர். இவங்க மட்டும் விட்டால் வேறு யாரும் கிடையாது இதுக்கப்புறம். ஏன்னா அவங்க வீட்டில் சாப்பாடு ரெடியாக இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மற்ற வீட்டில் இப்போ எல்லோரும் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க, யாரும் எழுப்ப முடியாது. கிராமத்தில் 8 மணிக்கே தூங்கிடுவாங்க. திரும்ப போயிட்டு நேராக போயிட்டு யோசித்தேன். நான் சினிமாவில் கதாசிரியராக இருந்ததுனால சரி என்ன பிளான் போடலான்னு உட்காந்து ஸ்கெட்ச் போட்டு நேராக போனேன். எந்த வேலை சாப்பாட்டுக்கு? எத்தனை வேலை சாப்பாட்டுங்க? ஒரே வேலை சாப்பாட்டுக்கு ஒரு பிளான் போட்டு ஸ்க்ரீன் பிளெல்லாம் ரெடி பண்ணி போகிறேன். நான் போயிட்டு நேராக போய் அவங்க வீட்டுக்கு சாத்திட்டு உள்ளே இருந்தாங்கள்ல, வெளிட்டாப்பல் போட்டேன். வெளிட்டாப்பல் போட்டு அதில் ஒரு குச்சை செருவிட்டேன். இப்போ கதவு தட்டுறேன், சார் சாப்பாடு கொஞ்சம் கொடுங்க. டேய் திரும்பி வந்துட்டான்னு தர்ற. நீ திறக்க முடியாது சார், வெளியில் தாப்பால் போட்டுக்கிறேன், நீ அந்த ஜன்னல் வழியை மட்டும் அந்த சாப்பாடை கொடுத்துட்டேன்னா நான் போயிடுறேன். விடவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நீ இங்கேயே இருங்க, நான் வரேன் வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. பாருங்கள், திருப்பி 1/2 ஹவர் வெயிட் பண்ணுறேன். அந்த அம்மாவை வர முடியல. அந்த செம்மட்டி அடிக்கிறார். எதிரில் இருந்தவங்க பார்த்து, சார் என்ன சார் சாப்பாட்டுக்கு வந்தோம்மா, இந்த மாதிரி லேட்டாக வந்துட்டேன் அதனால் சண்டை, வாங்க நம்ம வீட்டில் தண்ணி ஊற்றிருக்கிற பரவாயில்ல கொடுங்கம்மா. இந்த வார்த்தையை அவன் கேட்டார். அந்த அம்மா கேட்டு, எவ்வளோ ஒருத்தி நம்ம வீட்டுக்கு வந்து சோறு போடுறா, நம்ம போட முடியலன்னு சொன்னோன்னா அவர் பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம்ல உடனே திறந்து வந்து, வாங்க வாங்க இங்கே வா சாப்பிடு, எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது, அடி போனோம் தாரு, வாப்பான்னு போட்டு மொத்த கறியை வாரி கொட்டிட்டு சொல்கிறான், நம்ம வீடுக்கிறப்ப நீ அந்த வீட்டுக்கு போனோன்றான். பிரச்சனை பாருங்க, கௌரவம் ரொம்ப முக்கியம். இந்த கௌரவத்துக்காகவே உழைச்சி அழிஞ்சு போன குடும்பம் நிறைய இருக்குது. கௌரவத்துக்காகவே வீடு கட்டணும், கௌரவத்துக்காகவே திருமணம், கௌரவத்துக்காகவே செலவு. எங்கங்க கார் எங்கே போகிறீங்க? எப்போ போவீங்க? கார் எப்பயும் போகிறது இல்லைங்க. அதை துடைக்கிறதுக்கு ஒருத்தர் டெய்லி 50 ரூபா கொடுக்குறாங்க ஐயா. எங்கே போய் எங்கேயும் போகிறதில்ல. எதுக்கு கார்? எல்லார் வீட்லேயும் நிற்குது இல்லை, நம்ம வீட்லேயும் நிற்குது. அதுக்கு தேவையில்லாத வண்டி. இப்படி யாரையோ திருப்திப்படுத்த, யாரையோ சந்தோஷப்படுத்த நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம். சாராலும் அப்படி தான் உழைத்தான். தன் கணவர் சந்தோஷமாக இருக்கணும், தன் கணவனை இந்த தேசம் கொச்சைப்படுத்தி விடக்கூடாது, தன் கணவனுக்கு இந்த இடத்துல அவமானம் நேரக்கூடாது. இப்படி இதை தன் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு கணவனை சந்தோஷப்படுத்தி விட்டு குடிசையில் தவித்த பொழுது பிதாவானவர் சாராளை பார்த்து சொன்ன வார்த்தை தான், ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவிக்கிற நம்மை பார்த்தும் சொல்கிறார், உன் வாழ்க்கையை விசாலமாக்க போகிறேன். உன் இடத்த அவர் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த வாசத்தீங்கன்னா சொல்கிறாரு, இடதுபுறமும் வலதுபுறமும் இந்த தேசம் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அவ்வளோ தூரம் நீ என்ன பண்ணு? ஆமாங்க, ஆயத்தமாக இருங்கன்றார். நீங்கள் ஆயத்தமாக இருங்க. உன் வாழ்க்கையில் உங்களுடைய தேவைகளில் கர்த்தர் உன் எல்லா சூழலும் விசாலமாக்க போகிறார். உன் வாழ்க்கை ஒருவேளை இன்னும் 10 ஆண்டு தான் நீ வாழ முடியும் நீயே நினைச்சா கூட, அவர் நினைச்சார்னா ஈசாக்கை ஒருவேளை எசேக்கியாவை 15 ஆண்டுகள் சேர்த்து கொடுத்து அவர் வாழ்க்கையில அவருடைய ஜாதகத்தை மாற்றி உயர்த்தின ஆண்டவர், நடத்தின ஆண்டவர், உன்னை கூட உன் சந்ததிகளை பார்க்க கடவுள் கிருபை செய்வார். உடைய பணங்கள், உடைய சொத்து, உடைய சுகம் எல்லாவற்றிலும் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியான ஒரு வாழ்க்கையில
கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த சப்பானி யாருக்காகவோ வெயிலில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். கர்த்தர் சீடனை கொண்டு கரம் பிடித்த பொழுது தனக்கென்று வாழ்வதற்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, அவர் வாக்கு கொடுத்துக்கிற, அவர் வாக்கை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவர் கையின் பிரியாசத்தை சாப்பிடுவார். அவர் கையின் பிரியாசத்தை சாப்பிடுகின்ற பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து யோசுவா சொன்ன வார்த்தையை சொல்லி, வாக்குத்தத்தத்தை சொல்லி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நினைக்கிறேன். உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பது சரீரத்தை மாத்திரமல்ல, உங்கள் நேரத்தை, உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய வாழ்வு அவர் கரத்தில் நீங்கள் கொடுத்தாவே அது பரிசுத்தமாக மாறுகிறது. இடத்தை பரிசுத்தமாக்கிற ஆண்டவர், நாளை பரிசுத்தமாக்கிற ஆண்டவர். நீங்கள் அவருக்கென்று உங்களை கொடுத்தாக்கா அந்த கர்ப்பத்தின் கனியை பரிசுத்தமாக்கி கொண்டு அதை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மையும் பரிசுத்தமாக மாற்றுகிறார். எச்சூர் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் நாங்கள் ஊழியம் செய்வதற்காக ஒரு 2 ஏக்கர் இடத்தை அந்த மக்கள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தார்கள். 2 ஏக்கர் இடத்தை ஆக்கிரமிப்பு கொண்டு 100 ஆண்டுகள் அந்த இடத்தை அந்த கிராம மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை எடுப்பதற்கு சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு அங்கே இருக்கின்ற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு குடிசையில் ஒரு மரத்தை நேரில் படுத்து பார்த்தபோது, ஐயோ 100 ஆண்டுகள் மிஸ்டரி உழைத்து வாங்கின இந்த இடத்தை இதுக்கப்புறம் எப்படி எடுக்க முடியும் என்று சொன்னபோது கர்த்தர் ஒரு வழியை காட்டினார். இந்த பக்கம் அந்த பக்கம் காட்டினார். ஃபோன் பேசிட்டே நான் சும்மா சுற்றிட்டு வந்தேன். நான் எதுக்கோ போகிறோம், எதுக்கு இந்த பக்கம்லாம் வந்தேன்னு தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பக்கம் பாம்பு இருக்கும் தம்பி, இப்படி வந்துடுன்றான். ஆனாலும் நான் பேசிக்கொண்டே சுற்றி கொண்டிருக்கிறேன். சுற்றிட்டு வந்துட்டு பாருங்க, இந்த காலம் எப்பேற்பட்ட காலம். அங்கே ஒரு சென்ட் 3 லட்ச ரூபா போகுது. எந்த இடம்லாம் சுற்றிட்டு வந்தனோ அந்த 2 ஏக்கரும் ₹1 செலவில்லாமல் 9 கோடி பணமான அந்த இடத்த கர்த்தர் தனக்கென்று செலவை அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு 1.5 கோடி ரூபாய் ஒரு ஆலயத்தை கட்ட கடவுள் கிருபை செய்தார். அல்லேலூயா. அவர் பார்த்து மனுஷன் பார்வையில் முடியாத காரியமாக இருந்தால் கூட அவர் உனக்கு பார்த்து வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஆனால் புது வருஷத்தில் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். ஆனால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் நல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவர் தான் போதுமானவராக இருக்கிறார். சாராளை ஆண்டவர் மகிழ்ந்து களி கூறி என்று சொன்னார். தனிமையிலே நம்மை பார்த்து கூட சொல்றார், எழுந்து நிற்போம் மகிழ்ந்து களி கூறுவதற்கு. இருக்கிற பலவீனத்தில் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இருக்கிற கடன் பிரச்சனையில், இருக்கிற அதே கடன் பிரச்சனையில சந்தித்து நம்மை பார்த்து சொல்றாரு, இதே கடன் பிரச்சனையில நீ மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்றாரு. ஐயா, என்னுடைய வியாதி என்னை மாத்திரமல்ல என் குடும்பத்தையே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லி உன் இருதயம் கலங்கி கொண்டிருக்குமானால் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, உன்னை நான் மகிழ்ந்து களி கூறு மகளே. எப்படி ஆண்டவரை மகிழ்ந்து களி கூற முடியும்? என் பலவீனத்தில் எப்படி களி கூற முடியும்? என் போராட்டத்தில் நான் எப்படி களி கூற முடியும்? என் தனிமையில் நான் எப்படி களி கூற முடியும்? சாரால் கேட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மலடின்றது ஊருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தெரியும். உன் வியாதி டாக்டருக்கோ மற்றவங்களுக்கோ மாத்திரமல்ல, அவங்களுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். உன் தேவைகள் நீ சொல்லணும் அவசியம் இல்லை, நீ சொல்றதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். உன் பிரச்சனை எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த கலக்கம் எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும். நான் மட்டும் ஒரு வாக்குத்தத்தத்தை உனக்கு தரேன். நான் சொல்ற வார்த்தை மாத்திரம் நீ விசுவாசி, நீ மகிழ்ந்து களி கூறுமா. நீ அழுதுதான் கொண்டுதான் இருக்கிற, நீ பயந்து கொண்டுதான் இருக்கிற. யோசுவா இந்த தேசத்தை வழிநடத்துவதற்கு மோசே கடந்து போன பிறகு பயந்து கொண்டு வெளியில வர முடியாம கர்த்தருடைய பாதத்துல அழுது 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 போராடி கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னாரு, நீ பலம் கொண்டு திடமனதா இருந்தாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேமான்னு சொன்னாரு. எதையோ குறித்து நான் ஏதோ ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு வந்தேன். ஆனால் கடவுள் ஏன் தெரியல, இந்த செய்தி இந்த மகனத்துல, என்னுடைய தேசத்துல, என்னுடைய பரிசுத்த இந்த பூமியில, இந்த பரிசுத்த கூடுகையில நீ பேச மகனே என்று சொன்னார். ஏன்னு எனக்கு தெரியாது. உன்னை பார்த்து, என் மகளே, என் மகனே, நீ இருக்கிற பிரச்சனையில நீ மகிழ்ந்து களி கூறு. ஏன் தெரியுமா, நான் உன் பிரச்சனையை பார்த்துட்டேன், நான் உன் வேதனையை கண்டு கொண்டேன்.
நான் உன் கவலையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் உன் பிரச்சனையை கரங்களில் எடுத்துட்டேன். அவர் தானே சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் சகோதரியே, என் சகோதரனே, நீ என்கிட்ட கொடுத்துட்டு நீ மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்றாரு. நீ மகிழ்ந்து களி கூறுப்பா. நீ வேதனைப்படக்கூடாது, இந்த பாரத்தை நீ சுமக்க கூடாது, இந்த வியாதியை நீ சுமக்க கூடாது, இந்த கடன் பிரச்சனை நீ சுமக்க கூடாது, இந்த எதிர்கால போராட்டத்தை நீ சுமக்க கூடாது, இந்த நிந்தையை நீ சுமக்க கூடாது, இந்த அவமானத்தை நீ சுமக்க கூடாது. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருப்பா. சுமப்பதற்காக தான் அவங்ககிட்ட வந்திருக்கிறேன், சுமப்பதற்காக தான் இந்த இடத்துல உன்னை அழைச்சு வந்திருக்கிறேன், சுமப்பதற்காக தான் அவனை முன்குறித்திருக்கிறேன். என்கிட்ட கொடுத்துருப்பா. நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று தான். ஒரே ஒன்றை பார்த்து மலடின்னு சொன்னா கூட, ஒரே ஒன்றை பார்த்து நோயாளின்னு சொன்னா கூட, ஒரே ஒன்றை பார்த்து இவன் உதவாதன்னு சொன்னா கூட, ஒரே ஒன்றை பார்த்து இவன் ஏமாளின்னு சொன்னா கூட, ஒரே ஒன்றை பார்த்து இவன் உதவாதன்னு சொன்னா கூட நீ சந்தோஷமா இருப்பா. நீ மகிழ்ந்து களி கூறு. நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறேன். நீ விசுவாசித்தனா நீ மகிழ்ந்து களி கூறுப்பா. நான் உன் கூட இருக்கிறன்ற நம்பிக்கை உனக்கு இருந்துச்சுன்னா நீ மகிழ்ந்து களி கூறுப்பா. நீ மலையானவன் ஆபிரகாம் உன்னை விட்டு தூரமா போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொழுது நீ மலை போல நம்பின ஆபிரகாம், நீ அவனுக்காகத்தான் தன் வாழ்க்கையை பகிட்டு கொடுத்திருக்கிற. அவன் அதெல்லாம் கவலைப்படல. அவன் போய் நீ காட்டின மனைவியோடு அடிமை பெண்ணோடு போய் இரவு தங்கிவிட்டான். மலைகள் விலகி போச்சோ, நான் நம்பின மலையாடு நம்பின கனவை என்னை விட்டு விலகி போய் ஆகார் வீட்டில் தங்கிட்டான். காலையில் வருவானான்னு தெரியாது. என் வாழ்க்கை நாளைக்கு என் சூழ்நிலை பார்த்தா நாளைக்கு என் வாழ்க்கை இதே சந்தோஷம் தொடருமான்னு தெரியாது. சாராளை போல உன் கலக்கம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் செல்லக்குட்டி. உன் பிரச்சனை எனக்கு தெரியுமா. நீ உன்னையே ஒன்று மட்டும் செய்ய, நீ மகிழ்ந்து களி கூறுமா, நீ சந்தோஷமா இருமா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த வேலைக்காரன் அந்த மத்தியில பார்க்கிற போது அந்த நிலத்துல புதைத்திருக்கிற பொக்கிஷத்தை கண்ட உடனே தான் கண்டு இருக்கிற கொஞ்சம் பணம் கொஞ்சம் சொத்து எல்லாவற்றையும் விற்கிற போது அவன் இழக்கிற போது வேதம் சொல்கிறது, அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் சந்தோஷத்தோட விட்டு கொடுத்தான் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தை தான் சொல்றேன் சிஸ்டர். நீ மகிழ்ந்து களி கூறு. உன் பிரச்சனையில நீ மகிழ்ந்து களி கூறுன்னு சொல்றேனே, நீ ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிற, நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? யாரோ பார்த்து அவர் சொன்னாரு, இன்னொருக்கு நம்பிக்கையே இல்லாம பல மாசமா நீ போராடி கொண்டிருக்கிற சிஸ்டர். மகளே, உனக்கு நம்பிக்கையா வரல? ஏன் உன்னால நம்ப முடியல? நான் உன் கூட இருக்கிறன்ற காரியத்தை நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? நான் உனக்கு விடுதலை தர தெய்வம், உனக்கு நன்மை செய்கிற தெய்வம், உனக்காகவே நன்மை செய்வதற்காகவே உன் வீடெல்லாம் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற தெய்வம், உன் கூட இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு ஏன் வரல? யாரையோ தேடி ஓடிட்டு இருக்கிறியே, யாரையோ நம்பி இவங்க மூலமா எனக்கு நன்மை நடக்காதா, இந்த டாக்டர் மூலமா எனக்கு அற்புதம் நடக்காதா, இவங்க மூலமா எனக்கு அதிசயம் நடக்காதா? எல்லாரும் நம்புறியம்மா, எல்லாரும் நம்புறிய, என்ன மறந்து என்ன விட்டுறிய? நான் சொல்றேன் உனக்கு மகிழ்ந்து களி கூறு. நீ சந்தோஷமா வாழ, நீ சந்தோஷமா சாப்பிடு, நீ சந்தோஷமா தூங்கு. நான் உன் கூட இருக்கிறேன். உன் எண்ணத்தை விசாலமாக்கு, உன் எண்ணத்தை விசாலமாக்கு, உன் இடத்தை விசாலமாக்கு, உன் மனசுல உன் இடத்தை விசாலமாக்கு. ஒரு சென்ட்ல நீ இருப்பியானா உன் இடத்தை 10 சென்டா உன் எண்ணத்துல விசாலமாக்கு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒருவேளை ஏதோ என்னோட வாழ்க்கை இந்த வண்டியில் தான் போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னீன்னா உன் எண்ணத்தை விசாலமாக்கு. உன் எண்ணத்தை, ஐயா என் சம்பளம் இவ்வளவுதான், இதுக்கப்புறம் என் சம்பளத்துக்கு உயர்வுக்கு வழி இல்லை, என் வேலை இந்த வேலை தான், இதோட என் வாழ்நாள் முழுது இந்த வேலையிலேயே நான் வாழ்ந்து சாவணும் போல இருக்குது. ஐயா நான் மட்டும் என் வேலை மட்டும் நின்று போச்சுன்னா, என் வருமானம் மட்டும் நின்று போச்சுன்னா, என் குடும்பம் கேள்விக்குறி என்று நீ பயந்து கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் வருமானத்தை உன் எண்ணத்துல விசாலமாக்குப்பா, உன் வேலையை உன் எண்ணத்துல விசாலமாக்குப்பா. நான் உன் கூட இருக்கிறேன்னு நீ மகிழ்ந்து களி கூறுடா. நீ மகிழ்ந்து களி கூறு, நீ மகிழ்ந்து களி கூறு, நீ மகிழ்ந்து களி கூறு. கண்ணீர் உங்க கிருபை, கவலையில் உங்க கிருபை, கண்ணீரில் உங்க கிருபை, கவலையில் உங்க கிருபை, பலவீனத்தில் உங்க கிருபை என்னை தாங்கி நடத்தியதே, பலவீனத்தில் உங்க கிருபை
கிருபை உங்க இரக்கம் உங்க தயவு தாங்குதே. உங்க கிருபை உங்க இரக்கம் உங்க தயவு தாங்குதே. காலையில் உங்க கிருபை மாலையும் உங்க கிருபை இறக்கம் எங்களை நடத்தும் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்குமானா அது விசுவாசத்தோட மகிழ்ந்து களி கூறுகின்ற ஒரு பாக்கியத்தை அந்த வேலைக்காரன் பெற்றுக்கொண்ட அதே சந்தோஷத்தை இழந்த போது பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை எசேக்கியா ராஜா மரிக்க போகிறேன் என்று தெரிந்து கர்த்தருடைய பாதத்தில் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒரு வாழ்வு. அவருக்கு தெரியும் இந்த உலகம் மறிக்குன்னு சொல்லி நம்பி இருக்கலாம், இந்த உலகம் சொல்லலாம் நீ மறிப்பன்னு சொல்லி, ஆனால் அவருக்கு தெரியும் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர் மறிக்க போகிறேன், உன் சாவுக்கு உன்னை தயார்படுத்திக் கொள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் வழியில தன்னுடைய வாழ்வை கேள்விப்பட்ட பொழுது கூட கர்த்தருடைய பாதத்தில் போய் நின்றான். நம்முடைய வாழ்வு அவருடைய கரத்தில் இருக்கிறது, மனிதர்கள் கரத்தில் இல்லை. நீ மலை போல நம்புகின்ற மனிதனிடத்துல, உன் பணத்துல, உன் சொத்துல, உன் ஆஸ்தில உன் வாழ்க்கை இல்லை மகனே. உன் வாழ்க்கை உனக்காய் 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 தன்னுடைய சொந்த மகனையே சிலுவையிலே பலியாக கொடுத்த என் தேவாதி தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னாரு, இந்த நாளில மகிழ்ந்து களி கூறு, உன் பிள்ளைகள் தேசம் முழுவதும் சுதந்திரிக்க போகிறார்கள். சாராள் நமக்கு தாயாக இருக்கிறார். பவுல் சொல்றாரு கலாத்தியர்ல, நம்ம தகப்பனாகிய ஆபிரகாமும் முதல் குழந்தை பெற்றுக் கொடுத்த ஆகார் தாய் என்று சொல்லவில்லை, வாக்குத்தத்தை களி கூறு, மகிழ்ந்து களி கூறு, விசாலமாக்கு என்று வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட சாராளுடைய வாழ்வு நமக்கு தாயாய் மாறினதை போல நீ அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக, அநேகருக்கு நீ தேவையானவராக, அநேகருக்கு நீ நன்மையாய் மாறப்போவதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்தலாமா? ஆமென் ஆண்டவரே, நாங்கள் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நாங்கள் வாழப்போவதற்காக சோத்திரம். நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நான் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மால கூடும், உம்மால கூட நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும், நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும். ஒருவேளை நாங்கள் நேசித்த இந்த தேசம், நான் நம்பின இந்த மக்கள் எங்களை விட்டு தூரம் போனா கூட கவலை இல்லை. சாராளோடு அந்த இரவு தனிமையில ஓடி நின்று மகளோடு பேசுறது போல நீங்க மட்டும் என் கூட பேசியிருந்தா போதும். ஐயா, என் கூட அன்பா பேசுறவங்க எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த எல்லாரும் தூரமா ஒதுக்கிட்டாங்க. சாராளோடு தனிமைப்படுத்த சாராளோடு நின்ற பொழுது அதே உறவு நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும், உங்க வர மட்டும் எங்களுக்கு இருந்தா போதும். நேசித்த உறவுகள் எதிராய் செயல்பட்டாலும் உம்மை போல் மன்னித்து அன்பு கூறணும். நேசித்த உறவுகள் எதிராய் செயல்பட்டாலும் உம்மை போல் மன்னித்து அன்பு கூறணும். ஏசப்பா வரம் தாங்கப்பா, அபிஷேகத்தா என்ன நிரப்புங்கப்பா. ஏசப்பா வரம் தாங்கப்பா, அபிஷேகத்தா என்ன நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியே உம்மை போல் மாறணும், பரலோக ராஜனே உம்மடியில் சாயணும். பரிசுத்த ஆவியே உம்மை போல் மாறணும், பரலோக ராஜனே உம்மடியில் சாயணும். அழகு ஆஸ்தி வழியில் பாவம் என்னை
வரும் ஞானத்தால் விலகி ஓடணும். ஏசப்பா வரம் தாங்கப்பா, அபிஷேகத்தா என நிரப்புங்கப்பா. ஆமா, தனிமையில ஏதோ ஒரு காரியத்துல உன் இருதயத்துல தனிமையில உணரப்பட்ட சூழ்நிலையில இந்த இடத்துல நின்று கொண்டிருப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், மகிழ்ந்து களி கூறு. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இவருடைய வாழ்வில், இவருடைய தேவைகளையும், இவருடைய சமாதானத்தையும், இவருடைய நன்மைகளும் கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீங்க சாராளை ஆசீர்வதித்து வாழ்த்தி பலப்படுத்தி அனுப்பினாலே ஆண்டவர், இங்கே கூடியிருக்கிற எங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை பொறுப்படுத்தி நடத்துகிறேன். அத்தனை ஆண்டவரே, உடைய தாசர்களை இப்படி கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இதற்காய் செலவிடுகிற பொருட்கள், பணங்கள், உழைப்புகள் ஆண்டவர் ஒன்று விருதாய் வீணாய் போய் விடாதபடி இது அநேகருக்கு நன்மையாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் மாற்றி தரபடி ஜெபிக்கிறேன். நீ என் வேலை செய்யும் போது நான் உன் வேலை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரே, இந்த குடும்பத்தை இதை நடத்துகிற ஒவ்வொருவரையும் அவள் குடும்பங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். இங்க வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் சமாதானமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,